ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அது மாரி நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம்க்கு நீங்க எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வருஷத்துக்கு என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்களோ அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணீங்க. போன வருஷம் ரெசல்யூஷன் எடுத்தத நீங்க கடைப்பிடிச்சீங்களா? அப்படின்றதையும் யோசிச்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எத்தன பேரு மொக்க வாங்குனீங்க? அந்த மாரி கடைப்பிடிச்சிருக்கீங்க அப்படின்றத நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த தம்ப்நெயில பார்த்தோனே நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது அடிக்டட் ஹீரோயினி சைனீஸ் வெர்ஷன் ஸ்டே வித் மீ அப்படின்ற ஒரு சீரிஸ் தான். ஆல்ரெடி அடிக்டட் ஹீரோயினி தாய்லாந்து ஒரு எபிசோட் நான் போட்டிருந்தேன். அந்த சீரிஸ் எனக்கு அவ்வளோக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. எபிசோட்ஸ்லாம் ரொம்ப மொக்கையாகவே இருந்த மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபீலு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டே வித் மீ நிறைய பேர் சஜஷனில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். சரி வாங்க மக்களே, எபிசோட் 1க்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் முடிஞ்சு 2 பசங்க வெளில இருந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. டேய் இந்த ஆப்ஷன் ஏவா இல்லை சிவா அப்படின்ற மாதிரி ஆன்சருக்கு. அப்போ ஒரு பையன் இவனை கிராஸ் பண்ணிட்டு போகிறான். டேய் இதுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சர் ரெண்டுமே தப்புடா அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கே இருக்க ஒரு பையன் வந்துட்டு, டேய் என்னடா இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், ஆன்சர் தப்பா? டேய் அவன் யாரும் தெரியுமாடா? ஐயோடா டாப் ஸ்டூடெண்ட்ரா அவன், அப்போ கரெக்டாக தாண்டா இருக்கும் அவன் சொன்னான் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். அவனோட பேர் யூ. அப்படியே யூ இருந்துட்டு ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நல்லா கெத்தாக வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள அங்கே உள்ள ஸ்ட்ரீட் ஆன்டிஸ்லாம் இருந்துட்டு சீட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இவனை பார்த்துட்டு, அவனை பாரு சின்ன பிள்ளையா இருந்தவன் வளர்ந்துட்டான் பாரு, ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படின்னு நம்ம சொல்ல, இன்னொரு ஆண்டி வந்துட்டு ஹேண்ட்ஸம் தாண்டி அவன் குடும்பம் நல்லா நாரி போய் கிடக்கு தெரியுமா, அவங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் அப்படி நம்ம சொல்ல, என்ன சொல்ற இன்னொரு கல்யாணமா? ஆமா அது மட்டும் கிடையாது, அப்ப கல்யாணம் பண்ணியிருக்கான் ரொம்ப பணக்காரனா அப்ப நம்ம சொல்ல, என்ன சொல்ற எந்த அளவுக்கு பணக்காரன் உனக்கு தெரியுமா என்ன அப்படி நம்ம கேட்க, ஆ அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், 10 காரு 10 வீடு அதுவும் மாடல் மாடலா வச்சிருக்கானா அப்படி நம்ம சொல்ல, அப்படியா என்ன? அது மட்டும் இல்ல, இப்ப கல்யாணம் பண்ணவனும் கூட ஒரு பையன் இருக்கானா இவன் சைஸ்ல. என்ன சொல்ற சொந்த பிள்ளைய விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு போய் அம்மாவா போயிருக்காளா? இத கேளு, இது நல்ல கதை தான்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஆன்டிஸ்லாம் பேசிட்டு இருக்க. இது மாதிரி எல்லார் ஊர்லயும் இருப்பாங்க போல. இந்த சீன்லாம் பார்க்கக்குள்ள என்னமோ நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அப்புறம் யோ இருந்துட்டு வீட்டுக்குள்ள போக அங்க அப்பா இருந்துட்டு சைக்கிளை வச்சுட்டு உருட்டிட்டு கிடக்குறாரு ஏதோ சரி பண்ணிக்கிட்டு. அப்ப நான் வந்துட்டப்பா, வாப்பா வாப்பா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒரு டப்பால ஏதோ இருக்க மாதிரி இருக்கும். அப்பா இந்த டப்பால என்ன இருக்குப்பா அப்படின்ற மாதிரி யோ கேட்க, அதுவாப்பா இந்த ஸ்ட்ரீட் ஓரமா ஒருத்தர் வந்து வித்துட்டு இருந்தாரு, பொட்டேட்டோ 10 பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல, என்னது உருளைக்கிழங்கா? நான் எத்தனை தாட்டிப்பா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கக்கூடாது, அதுவும் ஸ்ட்ரீட் ஓரத்துல விற்கிறதெல்லாம், அதெல்லாம் வந்து ஏமாத்து வேலையா இருக்கும், அதெல்லாம் வாங்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி இங்க இவன் சொல்லிட்டு இருக்க. அப்பா அதெல்லாம் இல்லப்பா, அவங்க நல்லவங்க மாதிரி தான் இருந்தாங்க, அது மட்டும் இல்லை எனக்கு முதுகுல செம்ம இன்ஜுரியா இருக்கு, அதுக்கு ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒன்று கொடுத்தாங்கப்பா, அதுக்காக இது 9.9 புள்ளி யானை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல, என்னப்பா போங்கப்பா இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா, ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட எத்தனை தாட்டி தான் சொல்றது, பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்கோங்க, அங்கே கண்டதை விற்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது, ஏமாத்த வேலையா இருக்கும் அப்ப நம்ம அதை எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் அப்ப நம்ம சொல்ல, ஏமாத்துற வேலை தான் இல்லப்பா, கண்டிப்பா அது நல்லதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதை திறந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு அதை திறந்து பார்க்குறான். அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணுமே காணும், மண்ணு தான் இருக்கு. அப்பா இங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி யோ வந்து கேட்க, அவரு வந்துட்டு பார்க்க, அப்பா மறுபடியும் அப்பா ஏமாத்துட்டேனாப்பா, அதுதான் நல்லாவே தெரியுது, அவங்க கொடுத்த பேண்டேஜும் ஒட்டி தொலைஞ்சிங்களா அப்படின்ற மாதிரி யூ ஷாக்கா கேட்க, அப்பா இருந்துட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இருந்துட்டு நம்ம செகண்ட் மெயின் லீடோட வீடை தான் காமிக்கிறாங்க. நம்ம செகண்ட் மெயின் லீடோட வீட்டில் இருந்துட்டு தடபுடலாம் விருந்து லாப்ஸ்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அங்கே தான் நம்மளோட யூவோட அம்மா இருந்துட்டு இன்னொரு அம்மாவாக அங்கே போய் இருக்காங்க. அங்கே இருந்துட்டு பையை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி புருஷன்ட்ட சொல்ல, அப்பாவும் இருந்துட்டு பை இங்கே வா சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி பையை கூப்பிட்றாங்க. பை வேற யாரும் இல்லை, நம்ம செகண்ட் மெயின் லீடோட பேர் தான் பை. அவனும் வந்துட்டு கெத்தா நடந்து வர, டேரக்டர்ன்றது ஷார்ட்டை கீழே வைக்க மேலே வைக்க அப்படின்ட்டு மூஞ்சில வைக்க அப்படின்ட்டு முறைச்ச மேனிக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்போ அம்மா இருந்துட்டு, அப்பா சாப்பிடுப்பா உனக்கு இது வேணுமா அப்படின்ற மாதிரி பாசமா பொழிய, இங்கே பாருங்க எங்கள் அம்மா செத்துட்டாங்க, புதுசாக வந்து அண்டிக்கிட்டவங்கலாம் அம்மாவாக முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல, அப்போ அம்மாவுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆக, அப்பா இருந்துட்டு டேய் இதுக்கு தான் உனக்கு படிக்க வைக்கிறாங்களா, இப்படியே பேசுவ அப்படின்ற மாதிரி அவர் சத்தம் போட, அப்போ அம்மா இருந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி தான் என் பையனும் ரொம்ப ஸ்டெப்பானா இருப்பான், அவன் நான் ரொம்ப நல்லா படிப்பான் தெரியுமா, ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு நம்ம சொல்ல, ஓ அப்படியா எங்க தம்பி படிக்கிறான் அப்படி நம்ம அப்பா கேட்க, அதுவா பக்கத்தில் ஏதோ ஸ்கூலில் தான் படிக்கிறான் அப்படி நம்ம சொல்ல, ஓ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், பயப்படிக்கிற ஸ்கூல்லையும் அந்த பையனையும் சேர்த்து விட்டுடலாம், நல்லா படிக்கிற பையன் சொல்கிறேன், நல்லா வளருவான்ல
அப்படின்ற மாரி சொல்ல, "அப்படியா?" அப்படின்ற மாரி அம்மா எக்ஸைட்மெண்ட் ஆனாலும், இங்க வயித்தெரிச்சல்ல உட்காந்துட்டு இருக்கா பை. அங்கேருந்து சாப்பிடுறதுலேருந்து எந்திச்சு கிளம்பி போயிட்டான். இந்த கான்வர்சேஷன் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. யாருக்கு தாங்க பிடிக்கும்? அப்படியே பையன் இருந்துட்டு ரூமுக்கு போக, அங்க போனோனே அவனோட அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அம்மா இருந்துட்டு பொம்மை செய்றவங்க போல, கிராஃப்டர் போல. அப்போ ஒரு பொம்மை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள, அப்ப சின்ன பிள்ளையா இருந்த பை இருந்துட்டு கேட்டுட்டு இருக்கான். "என்னம்மா இந்த பையன் ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்ற மாரி கேட்க, "இங்க பாருப்பா, அப்பல்லாம் பேசவே கூடாது. அடுத்தவங்கள வந்து நம்ம எப்பயுமே கிண்டல் பண்ணவே கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க, "ஆமா, இந்த பையன் யாரு? செய்யற பையன்?" அப்படின்ற மாரி கேட்க, "அதுவா? என்னோட ஃப்ரெண்டோட பையன். கிஃப்ட் குடுக்கறதுக்காக செய்ய சொன்னான்." அப்படின்ற மாரி சொல்ல, அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொம்மை காதுக்கு பின்னாடி ஒரு மச்சம் வைப்பாங்க. பயந்துட்டு எதுக்கும்மா மச்சம் வைக்கிறீங்க? அப்படின்ற மாரி கேட்க, அந்த பையனுக்கு இருக்குமா? அப்படி இருக்கவங்கலாம் ரொம்ப ஸ்மார்ட்டர் தெரியுமா? அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, "இத எப்ப குடுப்பீங்க அந்த பையனுக்கு?" அப்படின்ற மாரி கேட்க, "டைம் இருப்ப என் ஃப்ரெண்டுட்ட குடுத்துருவேன். என் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் பையன்ட்ட குடுத்துருவான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்க. இப்ப பை அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, அந்த பொம்மைய எடுத்துட்டு கையில எடுத்து வச்சுட்டு, "அம்மா நான் உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். அப்பா இருந்துட்டு இன்னொரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவன் புலம்பிக்கிட்டே நின்னுட்டு இருக்கான் அம்மாவ நெனச்சுக்கிட்டு. அப்படியே இந்த சீன் கட் ஆவுது. அடுத்த சீன்ல நம்மளோட யோவோட அப்பாவையும், யோவையும் தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி யோ கேட்டிருப்பான். இந்த மாரி அந்த பேண்டேஜ போட்டீங்களாப்பா? அப்படின்ற மாரி அப்பா கூட ஷாக் ஆகியிருப்பார்ல. அந்த பேண்டேஜ தான் இவனுங்க 2 பேரும் எடுத்துட்டு கிடக்குறானுங்க. அது ரொம்ப காமெடியாவே காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவ தான். போய் மாட்டிக்கிட்டு, முழிச்சுக்கிட்டு, ஆத்தாடி இது இன்னும் வரமாட்டேங்குதே அப்படின்னு அவள் முழிச்சிட்டு இருக்குது. அந்த சீன் ரொம்ப பார்க்க காமெடியாவே இருந்தது. அப்படியே இந்த சீன் கட் ஆவுது. அடுத்த சீன்ல பைய தான் காட்டுறாங்க. பை இருந்துட்டு அவங்க ஆன்ட்டிய கூப்பிட்டு, இந்த மாரி நான் அந்த ஸ்கூல் மாத்தணும் அப்படின்ற மாரி கேட்க, "எதுக்கு ஸ்கூல் மாத்துற?" அப்படின்ற மாரி ஆன்ட்டி கேட்குறாங்க. "இல்ல, இப்ப எங்க வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருக்கு. அந்த அம்மாவோட பையன என் ஸ்கூல்ல சேர்க்க போறாங்களாம். அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நான் ஸ்கூல் மாறப் போறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டான். அப்படியே இந்த சீன் கட் பண்ணி நம்ம ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பையன் வரான். அது யோவோட ஃப்ரெண்டு தான் போல. அத வந்து பழைய ஃப்ரெண்டு பக்குக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். புது பையனோட பேரு பங்கு. அத வந்து பக் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்க, "டேய் உன்னோட பேர சொல்றா, கேவலமான பேரா?" அப்படின்ற மாரி இவனுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஸ்கூலுக்குள்ளயும், கிளாஸ்க்குள்ளயும் போறானுங்க. அப்படியே இந்த சீன் கட் ஆவுது. அடுத்த சீன்ல நம்மளோட யோ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கக்குள்ள, அங்க நடுவுலயே அவங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல வேற அந்த ஆன்டீஸ்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னடா நடக்குது?" அப்படின்ட்டு. "ஏய் உன்கிட்ட பேசணும்." அப்படின்ற மாரி அம்மா கூப்பிட, "இங்க பாருங்க, எனக்கு அப்பா மட்டும் தான், அம்மா கிடையாது." அப்படின்ற மாரி சொல்ல, "இங்க பாருப்பா, உன்கிட்ட தனியா பேசணும். நீ வரலன்னு வச்சுக்கோயேன், வீட்டுக்கு வந்துருவேன்." அப்படின்ற மாரி சொல்ல, அவனும் வேற வழியே இல்லாம கார்ல ஏறி உட்கார்றான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட்டு போய், காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் கூட்டு போறாங்க. அங்க போய் சாப்பிட சொல்ல, அவன் சாப்பிட மாட்டான். "நீங்க விஷயத்த சொல்லுங்க, இல்லைன்னா கிளம்பி போட்டுமா?" அப்படின்ற மாரி கேட்க, அவங்க அம்மா வந்துட்டு விஷயத்த சொல்றாங்க. "அதான்ப்பா உன் ஸ்டெப் ஃபாதர்." அப்படின்னு சொன்னோனே பை மறைக்க, "இல்லப்பா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க பையன் படிக்கிற ஸ்கூல்லயே உன்ன சேர்த்து விடலான்னு பிளான் பண்றாரு." அப்படின்னு சொன்னது தான். அதுக்குள்ள வந்துட்டு, "யார கேட்டு இதெல்லாம் சொல்றீங்க? இந்த விஷயம்லாம் எனக்கு சுத்தமா புடிக்கல. நான் படிக்கிற ஸ்கூல்ல தான் நான் படிப்பேன். நான் இதுக்கெல்லாம் எப்பயுமே சம்மதிக்க மாட்டேன். மைண்ட் இட்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அடுத்த சீன்ல ஸ்கூல்ல தான் காட்ட, ஸ்கூல்ல எல்லாரும் கிளாஸ்ல அரக்க பறக்க இருந்துட்டு இருக்க. ஒருத்தன் டஸ்டர்ல வந்து போர்ட அழிச்சிட்டு இருக்க. அடுத்த கதைய பேசிட்டு இருக்க. ஏன் அவன் அவன லவ் பண்றான்னு பேசிட்டு இருக்க. அப்படின்ற மாரி இருந்துட்டு இருக்க. யோ மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்ப மவங்க வந்துட்டு, "டேய் எந்திரிடா. கிளாஸ்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? ஒரு கிளாஸ்ல புது பையன் வரப்போறானாம்." அப்படின்ற மாரி சொல்ல, "உனக்கு என்ன எக்ஸைட்மென்ட்டா இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்க, "நான் ஏன்டா அவன் வரதுக்கு எக்ஸைட்மென்ட் ஆகணும்?" அப்படின்ற மாரி சொல்ல, "என்னடா நீ இப்படி இருக்க?" அப்படின்ற மாரி மவங்க சொல்லிட்டு இருக்க. சார் வந்துட்டு அந்த புது பையன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாரு. அப்ப வெல்கம் பண்ண அந்த பையன பார்த்துட்டு எல்லாம் இருந்துட்டு, "ஏய்! பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானே!" அப்படின்ற மாரி இங்க எல்லாருமே பேசுறாங்க. உள்ள வர்றது வேற யாரும் இல்ல, பை தான். அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வாய பொளந்துட்டு பார்க்க, ஆனா இவன் மட்டும் வந்துட்டு கண்டுக்காம படிச்சுட்டே இருப்பான். அப்ப சார் இருந்துட்டு, "எப்பா உன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்ல, "என் பேர் பை, அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கடைசி பெஞ்சுல போய் உட்காந்துப்பான். அப்புறம் சார் வந்துட்டு வழக்கம் போல பாடம் எடுத்துட்டு இருக்க, அப்ப எல்லாருமே வந்துட்டு தூங்கி வழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல சார் இருந்துட்டு, "இங்க பாருங்கப்பா, எல்லாரும் இப்படி தூங்கி வழிஞ்சிட்டு இருந்தா, எப்படி கிளாஸ் நான் எடுக்க முடியும்? இப்ப ஏதாச்சும் பிரிஸ்கா பண்றதுக்காக யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடுங்க பாப்போம்." அப்படின்ற மாரி சொல்ல, எல்லாருமே இருந்துட்டு முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப யோ இருந்துட்டு, "நீ வாப்பா, வந்து பாட்டு பாடு." அப்படின்ற மாரி சொல்ல, இவனும் போய் அங்க நிப்பான். நின்னோனே அப்பதான் வந்துட்டு நம்ம பை வந்துட்டு இவன பாக்க, இவனுக்கு டக்குனு வந்துட்டு அவங்க அம்மா செஞ்ச பொம்மை மாரியே இவன் நிக்கிறானே அப்படின்ற மாரி ஒரு தாட் வருது. அங்க இருந்துட்டு யோ இருந்துட்டு ரொம்ப சூப்பராவே பாட்டு பாடிட்டு இருக்க. கிளாஸே வந்துட்டு அமைதியா இருக்கு. நம்மளோட பையன் இருந்துட்டு இவன ரொம்ப அழகா ரசிச்சே பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் பாட்டு முடிஞ்சோனே இவன் போய் உட்காந்துட. அப்புறம் கிளாஸும் முடிஞ்சிடுது. கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டு கிளாஸ விட்டு வெளில வர, அப்ப யோ மட்டும் இருந்துட்டு உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருப்பான் புக்க வச்சுக்கிட்டு. அப்ப பையன் வந்துட்டு வெளில போகாம இவனே பார்த்துட்டு இருந்துட்டு, கிட்ட வந்து அந்த பேப்பர வாங்கி பார்த்துட்டு, "ஓ! உன் பேரு யோவா?" அப்படின்ற மாரி கேட்க,
டேய் இப்போ எதுக்குடா என் பேப்பரை போடுங்கண்ணே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்குடா பழைய பாட்டெல்லாம் பாடுற அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் இருந்துட்டு டேய் இப்போ அதனால உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டு கீழே ஏதோ பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு காதில் உள்ள மச்சத்தை பார்த்துட்டு, டேய் உன் காதில் மச்சம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, டேய் இப்போ அதனால உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன் இப்போ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு என்கிட்ட இதுக்கு முன்னாடி யாரும் ஆட்டிடியூட் காமிச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இந்த ட்ராமாலாம் வரும்ல ரிச் பையன் அவனை எதிர்த்து இது பண்றவங்கள நீ மட்டம் தட்டுவியே அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன்னா கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உன்கிட்ட பேசி என்னது பிரயோஜனம், நீ ஒரு சிலை மாதிரிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது என்ன சொன்ன, நீ ஒரு சிலை அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லுவ அப்படின்ற மாதிரி இங்க வந்துட்டு பைய தள்ளி விட, ஏய் நீ என்னை தள்ளி விட்டியா, ஆமாண்டா உன் முகரையை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு நான் வந்து வீட்டுக்கு போக, வீட்டுக்கு போயிட்டு இதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான் நம்மளுடைய யோ. அடுத்த நாள் ஸ்கூல்ல வழக்கம் போல கிளாஸ் நடந்துட்டு இருக்க, அங்க வந்துட்டு யோ வந்துட்டு தூங்கிட்டு இருப்பான். அத்தை பத்த பையன் இருந்துட்டு என்ன வாத்தியார் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு, இவன் தூங்கிட்டு இருக்கான், அப்ப எப்படி எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவான் அப்படின்ட்டு கீழே இருந்து ஒரு அம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அம்பு வில்லு விட்டுட்டு இருக்கான். டக்குன்னு வந்துட்டு யோ இருந்துட்டு திரும்பி பார்க்க, ம் அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே பார்த்துட்டு இருப்பான். அதை கண்டுக்காம திரும்பி யோ வந்துட்டு தூங்க, மறுபடியும் வந்துட்டு அந்த அம்பு விடுறான். அவன் மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு திரும்பி படுத்து கிடக்க, திரும்பி அம்பு விட பக்கத்துல இருந்த மகன் இருந்துட்டு, டேய் அந்த புதுசா அந்த பையன் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியும்டா அந்த கிறுக்கன் தான், அவனை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்துட்டு யோ வந்துட்டு படுப்பான். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் எல்லாம் முடிஞ்சு பயம் மட்டும் வந்துட்டு வாயில பபிள்காம மென்னுக்கிட்டு முட்டை விட்டு உள்ள வர, அங்க இருக்க கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு, ஏய் நீ வாயில முட்டைலாம் விடுவியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, ஏய் வாயில வித்தே காட்டுவான், உங்களுக்கு எவ்வளவு பெரிய முட்டை வேணும் நான் ஊதி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு முட்டையை ஊதி கட்ட, ஏய் நீ சூப்பரா ஊதுற நல்லா இருக்கு அப்படின்ட்டு பக்கத்துல கும்பலா நின்னுட்டு இன்னொரு தட்டி ஊத அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, இவனு வந்துட்டு முட்டையை விடுறான். அப்ப டக்குனு வந்து ஒரு அம்பு வந்துட்டு அந்த முட்டைய உடைச்சு விட, மூஞ்சி ஃபுல்லு பப்ளிகம் ஆயிடுது. அது வேற யாரும் இல்ல அம்பு விட்டது. நம்மளோட யோ தான். அவன் வந்துட்டு, பார்த்தல்ல என் மேல அம்பு விட்டியா? இப்ப பாரு உன்னை எப்படி அசிங்கப்படுத்தினேன்." அப்படின்ற மாரியே பார்க்க, இவனும் முறைச்சுக்கிட்டே இருக்கான். இதோட இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல யோவோட அப்பாவ தான் காட்டுறாங்க. யோவோட அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆன்டி இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு கடை வச்சுட்டு இருக்காங்க. ஃபுட் ஃபேக்டரி மாரி. அங்க வந்து சாப்பிடறதுக்கு வராங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே. இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிக்டட் ஹீரோயினி ஒரிஜினல் வெர்ஷன விட இது கொஞ்சம் பெட்டராவே இருக்க மாரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. ஸ்டே வித் மீ தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு சந்தோஷமா? இல்லையா? இல்ல ஸ்டாப் பண்ணிடலாமா? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நான் இந்த சீரிஸ போட்டும் என்னோட இருக்கிற டைமையும் நான் வேஸ்ட் பண்ண முடியாது. நான் மத்த சீரிஸ கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுருவேன். உங்களுக்கு இந்த சீரிஸ் உங்களுக்கு கன்டின்யூ ஷூரா பண்ணணும் அப்படின்னு மட்டும் இருந்தா, நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இத நான் கன்டின்யூ பண்ணி இந்த 10 நாள்ல நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இந்த 10 நாள் கொஞ்சம் நான் ஃப்ரீயா இருப்பேன். அதனால நான் கொஞ்சம் பார்த்து செஞ்சுடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.